Happy birthday. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேல பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. என்னோட பர்த்டே vlog மீம்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஃபன்னா கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு 12 minutes வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனே முருகா, அப்பனே விநாயகா, எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? அப்புறம் திருவிழாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன், ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய், உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய். சோதனை உண்மை. என்னோட பிறந்த நாளுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப், போன்ல அப்புறம் நேர்ல வந்து விஷஸ் சொன்ன உணர்வில் கலந்த உறவுகளே, சப்ஸ்கிரைபர் சொந்தங்களே, நண்பர்களே, என் மீது அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்து போறேன். அப்படியா? ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்து போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. Thank you. Happy birthday. Yay. என்ன சண்டைக்கு வர்றையா? இல்ல மண்ட பத்திரம். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கிட்டு வெளியே பார்க்கலானே. இவங்க போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் இருங்க. போன வீடியோல வந்து யாரு இந்த சூர்யா, யாரு பக்கத்துல நீங்க பேசிட்டீங்க, ரியாக்ஷன் வந்த பக்கம் நிறைய வந்துட்டீங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. நான் சுத்தி வச்சு பேசறேன். எதிர்க்கட்சிக்காரன் பார்த்து கேக்குறேன். அரசியல் நடத்துங்க, அராஜகம் நடத்துங்க. என்ன பண்ணா எதிர்க்கட்சிக்காரன்? என்ன சம்பவம் பண்ணா? ஏதோ ஒரு போல வாங்க போட்டுட்டான். ராங்க நம்ம தான் சுத்தி வச்சு விடுறானே. அதானே ஒரே வழக்கம். அவன் விட்டு 50 பேர் ஆட்டோ வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட் வச்சு தோணச்சிட்டீங்க நீங்க. மாப்ள, இவன் தான் இங்க செமத்தியா வாங்கிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்குற மாதிரி ஊத்துறான் பாத்தியா? ஏற்காடு போலான்னு இருக்கோம். ஏற்காடு வந்து நைட் அவுட் போலான்னு இருக்கோம். நைட் அவுட் வந்து ட்ரக்கிங் பண்ற மாதிரி டென்ட் எடுத்துட்டு போலான்னு இருக்கோம். வாங்க ஏற்காடு போலாம். சீக்கிரம் வாங்க. அப்படியா? போறதா போற. இந்த நாயே உசுரு பத்திட்டு போ. அவளே பத்தி விட்டா போகுது. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கடிச்சிருக்கு? இந்த மாசம் போற 30 பேர் கடிச்சு தொலைச்சிட்டு மூடை. 30 பேரா? அது சிரிச்சு மக சிரிச்சி 30 பேர் கடிச்சிட்டு நீ மறுபடியும் என்ன தூண்டு தூண்டுன? கருப்பா இருக்கறத கடிக்காதன்னு நினைச்சு சொன்னா. கருப்பா இருக்கறத கடிக்காதா? அது என்ன சொன்னா? அது சிரிச்சு மக சிரிச்சி நாய்க்கு கல்யாணம் வச்சியா? கருப்பு சப்பா வச்சியா? வாங்க ஏற்காடு போலாம். நம்ம தம்பிங்க தேவாவும் அஜித் ஏற்காடு வரது கொஞ்சம் கஷ்டம், ஒர்க் இருக்கு அப்படிங்கறனால அவங்களுக்காக பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாக்ஸை பார்க்கவே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சாப்பிட்டு பட்டு ரிவ்யூ சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் அண்ட் டொமேட்டோ மிக்ஸ் பண்ண வெஜ் பீஸா சாப்பிட போறோம். அண்ணா பச்சை மசாலா ஆர்டர் பண்ணிருக்கோம். இங்க Domino's. Thanks for Domino's. Thanks for Domino's. பாத்தீங்கன்னா சாலா தமிழ் தலவரும். நெக்ஸ்ட் பண்ண சில்லி சாஸ். தூவி. அப்புறம் தூவி. தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடிப்படியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேல தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா வாரி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்ல வாரி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா? அத அப்படியே அள்ளி
சாரல் மாதிரி அது மேல அப்படியே பேய விட்டு சரியா பொத்துனாப்ல அப்படியே படுத்து இப்படி ஒரு படுத்து அப்படி படுத்து விட்டு அப்படியே ரெட்டி கால முருக விட்டு அழகா மடிச்சு கம ஒரு ஊத்த பத்து எடுத்து வாங்க சரியா எடுத்து அப்படியே அழகா வாயில் கடிக்கும் வால்தான் தங்கச்சிடா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஓகே गाइस இதை இப்படி எடுத்து இப்படி புட்டு அப்படியே பீஸா ஹாட்டா இருக்கும் போதே சாப்பிடணும், சூடு போயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாமினோஸ் பீஸா ஆர்டர் பண்ணி பீஸா வந்திருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. அதுல அந்த மிளகா, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போட்டு மேலாவ தூவி விட்டு அப்படி சாப்பிடும்போது வேற லெவல் இருக்கு. ஒரு நாள் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ருசி சொல்லவா வேணும். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. பர்த்டே ட்ரீட்டு பொதுவாக நம்ம வயசு பசங்களோட நம்ம போகிறத விட நம்மளோட யங் ஏஜ் பசங்களோட போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் சூப்பராகவும் இருக்கு. தம்பிங்களோட சேர்ந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்போம். அடுத்து பார்பிக்யூல நடக்கிற அலப்பறைகளை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போன பார்த்தா எவனையும் காணுமே. சரி, இன்னைக்கு நம்ம காசுலாம் டீ குடிக்கிற போல இருக்கு. மாட்டிக்கிட்டேன் கோவிந்தா. ஏண்டா பட்ட வா கோவிந்தா, டீ குடிக்கிறியா? சொல்லு கோவிந்தா, தம்பிக்கு ஒரு டீ போடப்பா. நமக்கு யோகம்ப்பா, வந்து மாட்டினால இன்னைக்கு இவன் தலையில மிளகா அரைச்சிருவான். கோவிந்தா வசமா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு இவன் தலையில மிளகா அரைச்சிருவான். போட்டோம்ப்பா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இல்ல இல்ல பரவாயில்ல, அண்ணன் தம்பி நான் பண்றது இல்ல. அண்ணன் தம்பி நான் பண்றேன். என்ன பாவல சூடா போட்டுருக்க? முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். கோவிந்தா நீ ரொம்ப சூடாக்க? ஆமா கோவிந்தா. கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டான். காலையில வாங்கிட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? இந்த 78 போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த ஊரே டீ குடிக்கவில்லையா? பாருடா பாருடா, காஞ்சி கறியாச்சு. ஏண்டா பட்டைய ராவத்து போட்டு ஆட்டே போட வந்தீங்க. டேய் உங்களை விட மாட்டேடா. இங்க வாங்க, இந்த வேற பண்ணி போடா. ஒருவனே தம்பி பணம் கொடுத்துறாப்ல. அடுத்து நம்ம எங்க போறோம்? ஏற்காடு போறோம். லெட்ஸ் கோ. நைட் அந்த போலீஸ்காரங்க போய் சண்டை போட போறோம். அடிச்சு மூட சுத்த போறோம். 6% சாப்பிட்ற மாதிரி பக்கெட் மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கியிருந்தோம். அதோட வந்து ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தோம், தந்தூரி சிக்கன் வாங்கியிருந்தோம், அப்புறம் சூப் ஐட்டம் வாங்கியிருந்தோம் போல இருக்குது. இங்கேயே உட்காந்து இத்தனை ஐட்டங்களையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷனில் மலைக்கு நடுவில் காரை நிறுத்தி நடு ரோட்டில் இறங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த பார்சல்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிளம்புன அன்னைக்கு ஏற்காடு ரெகுலராக போகிற வழியில் லேண்ட்ஸ்லைட்ஸு, அதனால் அந்த வழியாக போக முடியல. குப்பனூர் வழியாக சுற்றிட்டு போக விட்டுருந்தாங்க. சுற்றிட்டு தான் போயிருப்போம். அது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மலைக்கு நடுவில் பேய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ட ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது. ஜெயிச்சிட்ட மாறா ஈவன் மாறா ஓகே மாறா. எவ்வளோ சைடில் கேப் இருக்குது. இந்த பார்பிக்யூ வாட்ச்மேன் கேமரா எடுக்கிறது தெரியாமல் காரை ஒட்டி தட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காப்புல. பர்த்டே அன்னைக்கு எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுனால எதுக்கியா தட்டுற அப்படின்னு சொல்லி அவரையும் கவனிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சேலம்லேருந்து ஏற்காடு போகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். குப்பனூர் வழியாக போகிறதுனால கொஞ்சம் அதிக கிலோமீட்டர் இருக்கும். அப்படிங்கிறனால காரில் டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சூப்பரான லொக்கேஷன் தாங்க ஜென் சீட்டு. இந்த ஜென் சீட் பக்கத்தில் நம்ம டென்ட் போட்டு தங்கியிருப்போம். சின்ன பேக் தான், ஆஸ்திரேலியாவில் வாங்கியிருந்த டென்ட்டு சூப்பராக இருக்கும். 2 அடி பேக்குக்குள்ளார 6 பேர் தூங்குற மாதிரி ஒரு
ஒரு பெரிய டென்ட். விரிச்சிங்கன்னா மழை தண்ணி கிண்ணி எதுவுமே உள்ள போகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க 6 பேருமே உள்ள தூங்கலாம். ஜென் சீட்ல இருந்து கிளம்பி நாங்க லேடி சீட் போயிருப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் லேடி சீட்டு. அடுத்து கிளியூர் ஃபால்ஸ்ல ஒரு குத்தாட்டம் போட்டிருப்போம் பாருங்க. பக்கு நாயெல்லாம் பாருங்க ஃபால்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. கிளியூர் ஃபால்ஸுக்கும் லேக்குக்கும் நடுவில் இந்த கேம் இருக்கு. கயிறுல கட்டி தூக்கி அடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணு இதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாவும் சூப்பராகவும் வந்தது. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நாங்க போட்டிங் வந்திருந்தோம். முடிச்சுட்டு ஷேர் ராய்ஸ்ல இருக்க குகைக்குள்ளார இருக்க பெருமாளை பார்த்துட்டு சேலம் ரிட்டர்ன் ஆகும். இப்ப நீங்க பார்த்த ஸ்மால் கிளிப்ஸ் எல்லாத்தையும் பெரிய வீடியோவா தரேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஏற்காடு போயிட்டு வந்து வீட்டை பார்த்தா அலங்கோல பண்ணி வச்சு போயிருக்கோம். அல்லோல பட்டிருக்கு நம்ம வீடு. ஒரு வண்டி குப்பை சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். என்ன பார்க்குறீங்க? பொதுவாக பர்த்டே பார்ட்டி அப்படின்னா பார்ட்டி பண்ணுறதுக்கும் பர்த்டே பண்ணுறதுக்கும் எல்லாம், பட் கிளீனிங் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் பார்ட்டி போனாடிட்டு அப்படியே போட்டு போயிடறாங்க. கிளீனிங் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம தான் கேர் எடுத்து க்ளீன் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ தட் பர்த்டே பார்ட்டி இனிமேட்டுக்கு கொண்டாடுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஒரே வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க வீட்டை க்ளீன் பண்ணுவோம். இங்கே இருக்க வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி பக்காவாக வைக்க வேண்டியது மேலே. எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்குது வீடு. ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம், வாஷ் பண்ணுவோம், சரி பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் சேர்ந்து பண்ணுவோம். சேலம் வீடாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தஞ்சாவூர் வீடாக இருந்தால் எங்கள் வீட்டில் பிச்சு எடுத்துருப்பாங்க.